ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் ராகுல் ரெட்டி அப்படிங்கிற இவரை யாருக்குமே தெரியாமல் இருக்காது. இன்ஸ்டாகிராம் ஃபேமஸான ஒரு பர்சன். இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, யூடியூபர், என்டர்டெய்னர் எல்லாமே சொல்லலாம். இவர் எவ்வளோ பெரிய அழுகையாக இருந்தாலும் அதுலேருந்து நம்மளை மீண்டு வரணும் அப்படின்னா இவரோட வீடியோஸை நீங்கள் பார்த்தாவே தெரியும். அவ்வளோ நகைச்சுவை கலந்த ஒரு நடிகர் போல தான். எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை ராகுல் ரெட்டிக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவருக்கு ஃபேன்ஸுன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராமல் நேற்று இவருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து தான் அதற்கான காரணம். கடைசி நேரத்தில் ராகுல் ரெட்டி ரொம்ப அழுகையாக அழுதுட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறி அழுது அந்த சில நேரங்களில் அவர் யாருமே எதிர்பார்க்க முடியாமல் எவ்வளவோ காப்பாற்ற போராடியும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இறந்துட்டார். ஆனால் இன்றைய காலையில் தான் இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இவருக்கு போன வருடம்தான் திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் இறந்ததுக்கான மெயின் காரணம் என்னென்னா விபத்து தான். அதனால் வெளியில் போகிற நீங்கள் எப்போ போனாலும் ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. அது மட்டும் இல்லை, பொறுமையை கடைப்பிடிங்க. ஒரு 5 நிமிஷம் தாமதமாக போனாலும் இல்லை சீராக போயிருந்தாலும் இவர் உயிரை காப்பாற்றிருந்துருக்கலாம். நம்ம அதிவேகம், அந்த வேகத்தினால நம்மளை ஒரு உயிர் இழந்துட்டால் திருப்பி வராது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவர் இறந்ததுக்கு பின்ன யாரெல்லாம் கதிர் எழுதுகிறாங்கங்கிறபோது அவருக்கு தெரியுதோ இல்லையோ, பட் நமக்கு தெரியும். அந்த நிலைமை யாருக்கும் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா வெளியில் போகும்பொழுது பொறுமையாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவரோட ஆத்மா சாந்தி அடைவதற்கு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். அவர் போல் ஒரு என்டர்டெய்னர் இருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு, அவ்வளோ பேரை கவர் பண்ணி வச்சுருக்காரு. இந்த சின்ன வயசில் நிறைய பேரை சிரிக்க வைக்கக்கூடிய அந்த தன்மை கொண்ட அந்த பையனை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ பேர் இவருக்காக இன்றைக்கி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தில் ரொம்ப அவங்க அம்மா எதிர்பார்க்காம நடந்தது. அவரோட ஃபோனில் பார்த்தா கடைசி வீடியோக்கெல்லாம் அந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. இப்படி ஒரு பிள்ளையை நம்ம இழந்திருக்கோம். மனசளவில் வருத்தங்கள் அதிகமாக இருந்தாலும் அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். அவரோட கடைசி ஆசை என்னவோ அது நிறைவேறட்டும், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வெளியில் போகும்போது பொறுமையாக போங்க. உயிர் என்பது கடவுள் நமக்காக கொடுத்தது. அதை இழக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நம்ம எங்கே போனாலும் பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத அவரோட வீடியோ மூலமாக அவரே நம்ம கூட பேசினதாக கூட நம்ம நினச்சிக்கலாம். இந்த வீடியோ அவருக்காக பதிவு பண்ணி